ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனி பியச்ச ராகவே கேதவே நமக. காலபுருஷனுக்கு 5வது ராசி ஸ்திர ராசி, நெருப்பு ராசி, ஒளி ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்களுக்கு காலபுருஷனுக்கு 10க்கும் 11 கூடியவராகிய பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்தில் அவர்களை விதியை நிர்ணயிக்கக்கூடியவர். முற்பிறவியில் செய்த நல்ல கர்மாவின் பலனாவை இப்பிறவியில் சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகருக்கு அவர்கள் நல்ல தீர்ப்பை வழங்கும் நீதிமானாக இருக்கின்றார் இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான். சிம்மராசிக்கு இவர் 6க்கும் 7 கூடியவராகி ரணர் ருணர் ரோகஸ்தனாதிபதியை ஆகின்றார் இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் சிம்மராசிக்கு ஆட்சி பெறுவதை விட உச்சம் பெறுவதை விட 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகமனையில், அதாவது கடகமனையில் அமையும் பொழுது 6க்குரியவன் 12ஆம் வீட்டில் மறந்தால் அதற்கு விபரீத ராஜயோகம் என்று பெயர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின்படி இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவீட்டுக்கு 12ஆம் வீட்டில் காலபுருஷனுக்கு 10க்கும் 11 உட்காரும்போது இவர்களுக்கு பணவரவு அசாதாரணமான வழியில் திடீரென்று பெரும் பணம் வரக்கூடிய நேரங்கள் ஏற்படும். உழைப்பில்லாத பணம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மானிட்டேஷன் ஆன் ஏற்படும். ஏனெனில் இந்த கடகராசி உள்ள பானுமைந்தன் சனீஸ்வரமாக இருப்பது கடகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் உச்ச வீடாகவும், செவ்வாய் பகவானின் நீச்ச வீடாகவும், சந்திர பகவானின் ஆட்சி வீடாகவும் இருப்பதால் இவர்கள் நீர்வழி வருமானங்களை, லேண்ட் சம்பந்தமான விவசாயம் சம்பந்தமான வருமானங்களை இவர்கள் வெகு இலகுவாக அடையும் ராஜயோக பாத்திரத்திற்கு சொந்தக்காரராக இருக்கின்றார்கள் இந்த கடகச்சனியில் பிறந்தவர்கள். இந்த கடகச்சனியில் பிறந்தவருக்கு மத்திய வயதுக்கு மீது ராஜாங்க பதவியும் ராஜாங்க வாழ்க்கையும் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. ஏனெனில் இந்த கடகச்சனி உள்ள பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அவருடைய 7வது விசேஷ பார்வையை காலபுருஷனுக்கு 10 என்று சொல்லக்கூடிய மகரமனையை பார்ப்பதால் இவர்களுக்கு மத்திய வயதுக்கு பிறகுதான் அரசாலை ராஜயோகம் ஏற்படும். இவர்கள் மத்திய வயதுக்கு மேல் சேர்த்து வைக்கும் சொத்து சுகம், பேர் புகழ் அழியா புகழாக பல தலைமுறைக்கு நீடிக்கும் பெரும் சொத்தாக இந்த சிம்மராசிக்கு 12ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் அமையும் ஜாதகருக்கு நிதர்சனமாய் அமைகின்றது. இதோட விசேஷம் என்னவென்றால் இந்த சனி பகவானுக்கு 10ஆம் வீட்டில் சிம்மராசிக்கு 5 கூடிய யோகாதிபதி குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தால் இது மிகப்பெரிய பிரபலமான ராஜாங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் அந்த மேசக்குரு 9வது பார்வையாக சிம்மராசிக்கு 5ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டை பார்க்கும். கடகச்சனி 10ஆம் வீட்டை பார்க்கும். அதாவது தர்ம கர்மாதிபதி யோகமாகும். காலபுருஷனுக்கு 9க்குரியவன் 9ஆம் வீட்டை பார்ப்பதும் 10க்குரியவன் 10ஆம் வீட்டை பார்ப்பாய் தர்ம கர்மாதி யோகத்தினால் செயல்பட்டு இந்த சிம்மராசிக்கு சனி திசை சனி புத்தி மட்டும் இல்லாமல் இந்த குரு திசை குரு புத்திகளில் இவது கெட்டவன் மிகப்பெரிய தனயோகத்தை, பணயோகத்தை, பணக்கார யோகத்தை, வாழ்பாக்கியத்தை கொடுத்து அசாதாரணமாக வளர்ச்சி பெற்று ஆரடிமை ஐஸ்வர்ய தொகுதி பெற்று மிக சிறந்த தனவாளராய் மிகப்பெரிய அசுரவேகம் படித்த ராஜாங்க சக்கரவர்த்தியாக மிகப்பெரிய ராஜயோக பட்டியலில் இப்படி அமைப்பட்ட சிம்மராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.